ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் ப்ராடக்ட் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்து அவுட்லுக் பெயிண்டிங் மட்டும்தான். ஸோ இந்த காரில் எங்கெங்கெல்லாம் இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட கண்டிஷன் எல்லாம் இப்போ செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தது பானட் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த பானட்டில் வந்து ஃபுல்லாக இந்த பேஸ்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம அண்ணன் கிரைனிங் பிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த காரில் எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த லைன்லலாம் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு டென்ட்டுங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பேஸ்ட் பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன டென்ட் அப்படின்ட்டு. அண்ட் ஓகே, இப்போ இந்த பானட்டில் வந்து பேஸ்ட் இருந்த இடம்லாம் ஃபுல்லாக நம்ம அண்ணன் கிரைனிங் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த இப்போ பேஸ்ட் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக இப்போ பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே அந்த டென்ட்டுங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பம்பர்லாம் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே டென்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஓகேங்க, இப்போ பேஸ்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த டென்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டில் கவர் பண்ணணும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்து நம்ம கேரேஜுக்கு பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்திருக்கு. அண்ட் ஓகேங்க, இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஒர்க் எப்படி ரெடி பண்ணி இந்த பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ண போகிறோம். அண்ட் பம்பர் ஃபுல்லாகவே அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் டாப் ஃபுல்லாக பார்த்தோன்னா டாப்பில் இந்த கார்னரில் ஒன்று தாங்க அந்த டென்ட் இருந்துச்சு. ஸோ அதுவும் பேஸ்ட் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ தண்ணியில் டல் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம டல் பண்ணி முடிச்சிட்டோம். காரையும் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ கார் வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணோம். அண்ட் இந்த கார் வந்து ப்ரைமர் கோட்டிங் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அண்ட் இருங்க, இந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணும்போது இந்த ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்காக இந்த மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகேங்க, இந்த பேஸ்ட் ஒர்க் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல இந்த ப்ரைமர் கோட்டிங் இருக்கும். அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த ப்ரைமர் கோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் ஒர்க்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மெயினாக இந்த மாதிரி ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் இந்த கார் வந்து ஒன்லி அவுட்லுக் மட்டும்தான் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பாட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்காக கார் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ட் காரில் வந்து எங்கே ஒரு ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இதுதான் அந்த பெயிண்ட் பூத். ஸோ இந்த பெயிண்ட் பூத் எதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாத இருக்கிறதுக்காக இந்த பெயிண்ட் பூத்துங்க. ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து கார் வந்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பெயிண்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு கார் ஃபுல்லாக இந்த மாதிரி துடைக்கணும். ஏன்னா இப்போ இந்த கார் வந்து வெளியே இருந்து இப்போ நம்ம உள்ளே எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் எங்கேயாவது ஒரு சின்ன சின்னதாக டஸ்ட்டுங்க இருக்கும். ஸோ அதனால் கார் ஃபுல்லாகவே தொடச்சுன்னுக்குறாங்க. அண்ட் இந்த தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த காரோட கலர் இது. அண்ட் இப்போ காரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட கலர் தான் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த காரோட கலர் ஒரு பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இப்போ இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து ஒன்லி அவுட்லுக் பெயிண்டிங் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணின்னுக்கிறோம். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து கார் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலி இன்னொரு அந்த ஃபெண்டர் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுவும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுன்னா அண்ட் உங்களுக்கு கார் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் கார் ஃபுல்லாக சுற்றிலும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து காரோட பெயிண்டிங் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் கோட்டுன்னுவோம். அண்ட் இந்த காரோட ஷைனிங் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு. அண்ட் இப்போ காரோட இந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து கிளியர் கோட்டிங் இது. டாப் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த பானட்டுக்கும் பாருங்கள், பானட்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அண்ட் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஷைனிங் காமிக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க அந்த கிளியர் கோட்டிங்.
அண்ட் பெயிண்டிங்கில் வந்து நம்ம எப்படி ஒன்று இது பண்ணி விட்டுறலாம். அண்ட் இந்த கிளியர் கோட்டிங் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணால் தான் அது வந்து அந்த ஷைனிங் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த கிளியர் கோட்டிங் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஸோ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அண்ட் அந்த ஷைனிங் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷைனிங் தாங்க நம்ம இந்த காருக்கு அவுட்லுக்கு. அண்ட் இந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, இப்போ இந்த கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் பண்ணின்னுக்குறாங்க. அண்ட் என்னென்னா அது சின்ன சின்னதாக இந்த ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்கும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. ஓகேங்க, இப்போ கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.